அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பொரியரிசி வச்சு உருண்டை செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பவுலில் அரை கப்பு வெல்லம் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப்பு அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கருகிடாமல் வறுத்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/4 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. கருகிட்டால் நல்லா இருக்காது. இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அப்படியே ஆற வச்சுடுங்க. இப்போது வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்ச அரிசியை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம இந்த அரிசி பவுட்ரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்காக கெட்டியாக வரணும். இப்போ அதை மூடி போட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு அது மேலே இந்த உருண்டைகளை எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வேக விடுங்க. வெந்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இது மேலே டெக்கரேஷனுக்காக தேவைப்பட்ட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.